வணக்கம். திமுகவின் தோல்விக்கு காரணம் என்னன்னு திமுக கட்சி உறுப்பினர்கள் தொடங்கி பல கட்சியினர், பல பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமா பேசிக்கிட்டும், விவாதம் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் பல தோழர்கள் திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய பார்வையில சில கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கும் பல்வேறு வேலைகள் இருந்ததுனால தொடர்ச்சியா நம்மளாலையும் வீடியோ போட முடியாத ஒரு சூழல் இருந்தது. உண்மையிலே திமுகவினுடைய தோல்வி எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். தாவேகா கட்சியினர் ஆட்சிக்கு வந்தது எப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் தான். அதே நேரத்துல திமுக எப்படி தோல்வி அடைந்ததுன்னு பல பேர் இன்னமும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்னை போன்றோர் தொடர்ச்சியா திமுக தோல்வி அடையணும் தான் பிரச்சாரம் பண்ணோம், அதை மறுப்பதற்கு இல்ல. சில பேர் எனக்கே போன் பண்ணி உங்களை மாதிரியான ஆட்கள்னாலதான் திமுக தோத்து போச்சு, ஆனா உங்களை மாதிரியான ஆட்கள் நீங்க தொடர்ந்து திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அந்த பிரச்சாரத்தினுடைய அறுவடையை தாவேகா பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்க இடத்திலே போன் பண்ணி பேசினாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தோல்வியை சந்திக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதே நேரத்துல தாவேகா வெற்றி பெறணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கிறத முதல்ல நான் தெளிவுபடுத்துறேன். தலித் மக்கள் அரசியல்ல வெற்றி பெறணுங்கிறதா எங்களுடைய முதல் நோக்கம். அதே நேரத்துல திமுக தோல்வி அடையணும்னு நாங்க தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணோம், விமர்சனம் பண்ணோம், பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா திமுகவை வளர்த்தெடுத்ததே பட்டியலின தலித் மக்கள் தான். பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் திமுகவை வளர்த்தெடுத்தாங்க. குறிப்பா அன்னை சத்தியவாணி முத்து போன்றவர்கள் தமிழ்நாடு முழுக்க, பட்டி தொட்டி கிராமம் முழுக்க திமுகவை வளர்த்தெடுக்க பாடுபட்டு உழைச்சிருக்கிறாங்க. இன்னமும் சொல்லணும்னா சமுதாய மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல போற செய்திகள்லாம். ஒரு காலத்துல திமுக பறையர்களுக்கான கட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுக தலித்துகளினுடைய உழைப்பால உருவான கட்சி தான். திராவிட கட்சிகளை திராவிட கழகம் என்று உருவாக்கியவர்களே தலித் தலைவர்கள் தான். திராவிட சித்தாந்தத்தை உருவாக்கியவர்களே எங்களுடைய தாத்தனான பண்டிதர் அயோத்திதாசர் தான். நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை நீங்க நாம எல்லாம் சேர்ந்துதான் எடுத்தோம். ஆனா எடுத்த அந்த அதிகாரத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா எங்களுக்கு பங்கே கொடுக்கல அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு எங்க மக்கள் மத்தியில. இந்த குற்றச்சாட்டு 50 வருஷமா இருக்கு. திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் முக்கிய தலைவர்களும் திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு ஒரு குழு போட்டு பலகட்ட விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அறிக்கை ஒரு மேம்போக்கான பிரச்சனைகளை தான் அடையாளப்படுத்தி இருக்கிறதா நான் பாக்குறேன். உண்மையில அடிப்படையான ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க அதை தான் பாக்குறோம். பல பேர் சொல்றாங்க திமுக சட்ட ஒழுங்க சரியா பாதுகாக்கல, ஊழல் செய்துட்டாங்க, இடைநிலை ஜாதிகளின் கட்சியா திமுக மாறிடுச்சு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் இருந்தது, அவங்கள தாண்டி அந்த கட்சிக்காரங்க யாரும் தலைமைக்கு வர முடியாது, திமுகவினுடைய தலைமையை சந்திக்க முடியாது, வேட்பாளர் தேர்வு சரி கிடையாது, கார்பரேட் அரசியல்ல விளம்பர கம்பெனி கிட்ட கொடுத்ததுனால அவங்க தவறா வழி நடத்திட்டாங்க, உளவுத்துறை சரியா நமக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லல, அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க. இப்படி பல காரணங்கள் திமுகவினுடைய தோல்விக்கு சொல்லப்படுது. இந்த காரணங்களை திமுக எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க பேசின விஷயத்தை தான் திரு விஜய் தன்னுடைய கட்சிக்குள்ள இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறதா நான் பாக்குறேன். திமுக உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை இன்னைக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவின் தோல்விக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இது 50 வருஷத்து பிரச்சனை. திரு கருணாநிதி அவர்களின் காலத்திலிருந்து உங்களுடைய காலம் வரைக்கும் நான் சொல்ல போற காரணங்கள் தான் முதன்மையான பிரச்சனை. சில வரலாற்று அனுபவசாலிகளுக்கும் பெரியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் நான் சொல்ல போற காரணங்களை பட்டியலிட்டால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். திமுகவின் தலைமையிலே திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது இதே போன்று திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அளித்தவர்கள் தலித் மக்கள் தான். இன்னும் சொல்லணும்னா அதிமுகவினுடைய முதல் பொருளாளரே ஒரு தலித்து தான். ஐயா SM துரைராஜ் என்பவர் தான் முதல் பொருளாளர், அதிமுகவினுடைய பொருளாளராக இருந்தவர். அன்னைக்கும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி அன்னைக்கும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திரு எம்ஜிஆரின் பின்னால் போனாங்க. இன்னைக்கு நடக்கிறது போலவே அன்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் திரு எம்ஜிஆரின் பின்னால போனாங்க. அதே போன்ற சம்பவம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா வரலாறு திரும்பிக்கிட்டு இருக்கு. திமுக எங்க தவறி இருக்குன்னு பல பேர் சுட்டி காட்டினாங்க. திமுக செய்ய தவறியதை திரு எம்ஜிஆர் கூட அதிமுக செய்தாரான்னு எனக்கு பெருசா தெரியல. ஆனா திரு விஜய் தன்னுடைய கட்சியில அந்த வேலை திட்டத்தை செய்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? திமுகவுல தலித்துகள் மாவட்ட செயலாளர்களே கிடையாது. திமுகவின் அமைச்சரவையில ரொம்ப நாளா ஆதி திராவிடர் நலத்துறை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியா விமர்சிக்க 2-3 அமைச்சர்கள் கொடுத்தீங்க. தலித் இயக்கங்கள் கட்சிகள் உங்க கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது கிடையாது. திமுக கூட்டணி ஆட்சி நடத்துவோம்னு எந்த இடத்துலயும் சொல்லல. இதையெல்லாம் நீண்ட காலமாகவே தலித் மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு பிரச்சனை. சரி, இதெல்லாம் அதிகார பகிர்வு, அரசியல் கட்சி ஆட்சி அதிகார பகிர்வு இதெல்லாம் தாண்டி நாம போகணும்னு நினைச்சா கூட எங்களுக்கு நடக்கிற தீண்டாமை பிரச்சனையில நீங்க என்னவா நடந்துகிட்டீங்க, செயல்பட்டீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க ஆட்சியில பல தீண்டாமை பிரச்சனைகள் நடந்திருக்கு.
நீங்க எதையாவது ஒழுங்கா அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? மத்திய அரசு கொடுத்த எங்க பணத்தை எங்களுடைய மக்களினுடைய கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் செலவழிக்காம அந்த பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கீங்க. எத்தனை ஆணவ கொலைகள் நடந்தது? தீர்வு கொடுக்க முடிஞ்சுதா? அரசு பணிகள்ல இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்ற முடிஞ்சுதா? இப்படி எதையுமே பண்ணலையே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை வெற்றி பெற வைப்பதும் வீழ்த்துவதும் தலித் மக்கள் தான். ஏன்னா ஓட்டு போடணும்னா முதல்ல ஓட்டு போடுறவங்க, தெருவுக்கு வந்து கொடி பிடிக்கிறவங்க, கோஷம் போடுறவங்க, கட்சியை வளர்க்கறவங்க தலித் மக்கள் தான். இதுதான் வரலாறு, கடந்த கால வரலாறா இருக்கு. அப்படிப்பட்ட தலித் மக்களை புறக்கணிச்சுட்டு நீங்க கட்சி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்மத்துக்கு ஒப்பரவே முடியாது. திரு விஜய் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வெளிப்படையா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணார். திரு விஜய் ஓட்டு அரசியலுக்காக தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை காட்டி பிரச்சாரம் பண்றாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே ஓட்டு அரசியலுக்காக கூட நீங்க அந்த அரசியலை பண்ணலையே. ஒரு அரசியலுக்காக கூட நீங்க அதை செய்யணும்னு முன் வரலையே. சரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் உங்க கூட்டணியில தானே இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் எவ்வளவு அலைய விட்டீங்க? அந்த தலைவர்களை அவமானப்படுத்தினீங்க. ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு 2 அமைச்சர் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னா எப்படி? காலம் மாறுது இல்ல சார். அப்படி மாறிய காலம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை உணர்த்தி இருக்குல்ல. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது ரொம்ப திமிரா சொன்னீங்க. மக்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் விரும்பலன்னு சொன்னீங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நடைமுறையில ஒரு கூட்டம் இதை சாதித்து காட்டிடுச்சுல, நடைமுறை பண்ணி காட்டிடுச்சுல கூட்டணி ஆட்சிய. அன்னைக்கு நீங்க என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? காலம் ஒருவேளை கை கொடுத்தால் கூட்டணி ஆட்சியும் நடக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட்டணியில இருக்கிற தலித் மக்கள் கட்சிகள் ஒருவேளை உங்களுக்கு உண்மையா உழைச்சு வாக்களிச்சிருப்பாங்க. உண்மையா உழைச்சி வாக்களிச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு கன உலகத்துல இருந்தீங்க, அதிகார உலகத்துல இருந்தீங்க. நம்மளை விட்டு ஆளே இல்லைங்கிற மமதையில கட்சியில இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆட்சி நடத்தினீங்க நீங்க கடந்த 5 ஆண்டுகளாக. உங்களுக்கு நான் நடந்த ஒரு உதாரணத்தை, உங்க கட்சியினுடைய உதாரணத்தையே நான் வரலாறையே சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. பல பேர் சொல்லி, குறிப்பா சமுதாயத்தினுடைய மூத்தவர்கள் சொல்லி இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல பேர் ஒரே விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இருக்காரு இல்லையா, திரு கருணாநிதி அவர்கள், ஒரு பிரச்சனை ஒரு கட்சிக்குள்ள இருக்குதுன்னா, ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்குன்னா, அங்க ஒரு ஜாதிய ரீதியான பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா முதல்ல அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட அந்த பிரச்சனை என்னன்னு கேட்பாராம். அதை தாண்டி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கேட்பாராம். அதன் பிறகு அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கேட்பாராம். என்னையா உங்க மாவட்ட செயலாளர் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெளிவுபடுத்திப்பாராம். அந்த நகரம் கிளை வரைக்கும் போயிட்டு ஆய்வு பண்ணுவாராமாம் அந்த பிரச்சனையை. இப்படி நிறைய பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திரு கருணாநிதி அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளை எடுப்பார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு திரு கருணாநிதி செய்ததுதான் ஒரு கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற செயலா நான் பார்க்கிறேன். அதுதான் ஒரு தலைவருக்கான பணி. அதெல்லாம் இது வரைக்கும் நீங்க செய்யவே கிடையாது. ஒரு மாவட்டத்துல ஒரு தீண்டாமை பிரச்சனை நடக்குது, இல்ல ஒரு கட்சி பிரச்சனை நடக்குதுன்னா அடிமட்டம் வரை போய் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு தலைவருக்கான தலைமை பண்பா நான் பார்க்கிறேன். அதுக்கு உதாரணம் உங்க கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தான். எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் சொல்றாங்கன்றத அப்படியே கேட்டுக்கிறது கிடையாது. எது உண்மைன்னு உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணணும். மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்காக நீங்க பாலம் கட்டிட்டீங்க, பார்க் கட்டிட்டோம், கல்யாண மண்டபம் கட்டிட்டோம், அதை கட்டிட்டோம், இதை கட்டிட்டோம் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, சென்னையில நீங்க நிறைய தான் பண்ணிருக்கீங்க. ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே. காரணம் அதுவா? காரணம் என்ன? நீங்க தலித் மக்களை முழுமையா புறக்கணிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கி வச்சிருக்கீங்க, கட்சிக்குள்ளேயும் வெளியில சமூக வலைதளங்களையும். குறைகளை சொல்லும் பொழுது உண்மையா சொல்றாங்களா என்னன்னு கேட்கறதுக்கு முதல்ல நீங்க தயார் கிடையாது. அதிகார மமதையில இருந்தீங்க. எங்களை விட்டா இந்த நாட்டுக்கு யாருமே இல்ல அப்படின்னு இருந்தீங்க. தாவேக தலைவர் திரு விஜய் தகுதியானவரா தகுதி இல்லாதவரா என்பதையெல்லாம் தாண்டி அவர் இனிமேதான் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இல்லையா என்பதை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. ஆனா நீங்க ஆளுமையான தலைவர்கள் தானே. நீங்க அறிவார்ந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை, அண்ணாவின் கொள்கைகள்ல ஊறி போனவர்கள் தானே. நீங்க அறிவியல பேசுறவங்க தானே. நடைமுறை அரசியல்ல இந்த சமூகங்கள் ஜாதியா தான் இயங்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்ட ஜாதிகளுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு நாளும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ, இந்த பக்கம் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கோ, இங்க இருக்கக்கூடிய பறையர்களுக்கோ நீங்க என்ன மாதிரியான பிரதிநிதித்துவத்தை உங்க கட்சிக்குள்ள கொடுத்தீங்க, ஆட்சி அதிகார பகிர்வுல கொடுத்தீங்க? இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். போன தேர்தல்ல 2021 தேர்தல்ல நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டுகள் தான். வட ஆற்காடு மாவட்டங்கள்ல நீங்க பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்கள் போட்ட ஓட்டுனாலதான் வந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணம் இல்லையா? எங்களுடைய வாக்குகளை வாங்கின நீங்க எங்களை புறக்கணிக்கிறீங்க தானே. குறைந்தபட்சம் கூட்டணியில கூட அதிகாரத்தை கொடுக்க மறுத்தீங்க தானே. நான் தெரியாம தான் கேட்கிறேன். பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு திமுக காரன் கொள்கையை ஏத்துக்கிற மாதிரி
திமுகவுல இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகள் திராவிட கொள்கையில ஏத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படி நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இன்னமும்? இதெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாதா? இடைநிலை ஜாதிகள் அதிகாரத்துக்கு பணத்தை வச்சுக்கிட்டு உங்க கட்சியில இருக்கிறாங்க. அவன் நினைச்சா உங்களுக்கு ஓட்டு வந்துடுமா? ஆட்சி வந்துடுமா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்க அதிகாரத்தை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். ஒன்றியத்துல இருந்து, மாவட்டத்துல இருந்து, தொகுதியில இருந்து, நகரத்துல இருந்து. எங்களுடைய ஷேரை நீங்க ஷேர் பண்ணிக்கவே கிடையாது. தமிழ்நாட்டுல 35% நாங்க இருக்கிறோம். சரி, 30% திமுகவுல பொறுப்புகள்ல இருக்கணும்ல நாங்க. அதான சமூக நீதி. உங்க கட்சியில சமூக நீதியை கொண்டு வராம ஆட்சியில நாங்க சமூக நீதியை பேசுறோம், சமூக நீதி ஆட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொல்றது எப்படி எடுபடும் சார்? சமூக நீதியை பேச்சளவுல தானே கடைபிடிச்சீங்க, செயல்பாட்டு அளவுல கடைபிடிக்கவே இல்லைங்கிறதான எங்களுடைய குற்றச்சாட்டு. சமூக நீதி என்பது எங்க நடக்கணும்? முதல்ல உங்க கட்சிகள்ல நடக்கணும், அதுக்கப்புறம் ஆட்சியில நடக்கணும். உங்க கட்சிக்குள்ளே நீங்க சமூக நீதியை கொண்டு வரல. இந்த தோல்விகளுக்கு எல்லாம் காரணம் எங்களை போன்ற தலித் மக்களுக்கு நீங்க செய்த துரோகம் தான் காரணம். எங்களுக்கு மறுக்கப்பட்ட அதிகாரம், எங்களுக்கு மறுக்கப்பட்ட அதிகாரம் தான் காரணம், மறுக்கப்பட்ட பதவிகள் தான் காரணம். எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் செவி கொடுத்து கேட்காமல் இருந்ததுதான் காரணம். ஒப்புக்காக ஏதோ செய்றீங்களே தவிர தீவிரமா இந்த மக்களுக்காக ஏதோ செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட கிடையாது சார். எங்களுக்கான பஞ்சமி நிலத்தை நீங்க கொடுத்தீங்களா? மீட்டு கொடுத்தீங்களா? எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அப்படியே தானே இருக்கு. எங்க தலைவர்களுக்கு உங்க ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது தெரியுமா உங்களுக்கு? தூய்மை பணியாளர்களை அலோடப்பட வச்சீங்க. சென்னையோட பூர்வ குடிகளான எங்களை சென்னைக்கு வெளியே அப்புறப்படுத்தினீங்க. அந்த வெறுப்பினுடைய தாக்கம் தான் உங்களுடைய தோல்விக்கான காரணம். அண்ணன் திருமாவர்கள் இருந்துட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்க. அவருக்கே உங்க கூட்டணியில மரியாதை இல்லைங்கிறதா இந்த மக்களினுடைய ஆதங்கம், பிரச்சனை. என் தலைவரையே நீ அவமானப்படுத்துறியா? எங்க சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் சொன்னா மட்டும் நாங்க ஓட்டு போட்டுருவோமா? அவருக்கே அங்க மரியாதை கிடையாது, அவர் சொன்னா எப்படி ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது நான் சொன்னதான் நடைமுறையில நடந்துச்சு. என்னை போன்றவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். தேர்தலுக்கு பிறகு அண்ணன் திருமாவர்களே தன்னுடைய கட்சிக்காரங்க வேலை செய்யலங்கிறத ஒத்துக்கிட்டாருல. அப்போ தலித் தலைவர்களை கூட்டணியில வச்சுக்கிட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அது தவறான அரசியல். மக்கள் எல்லாம் அப்படி நினைக்கல. உங்க கூட்டணியில இருக்கிற ஒரு தலித் தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க சார். அது அந்த காலம். அவருக்கு உங்க கூட்டணியில எப்படிப்பட்ட சுயமரியாதையோட நீங்க அணுகுறீங்க, அவருக்கு என்ன மாதிரியான தன்மானத்தோடு அவர் செயல்படுறாரு, அவருக்கு என்ன அதிகாரம் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த மக்கள் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி ஆப்ஷன் இல்ல. முன்னாடி ஆப்ஷன் இல்லாம உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அதிமுக ஒரு மண்டலத்துக்கான கட்சியா மாறுது. அதிமுகவுக்கு பெரும்பான்மையா வாக்களித்தவர்கள் தான் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார். திரு விஜயோட வாய்ப்பை அவர் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாரு, இனிமே அவர் ரோல் என்ன, இந்த மக்களுக்கு எப்படி அவர் பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அவங்க எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு, தலித் மக்களுக்கு அவர் உண்மையான பிரதிநிதித்துவத்தை அவர் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாரு, அதெல்லாம் இனிமே அவருடைய பிரச்சனை. இன்னைக்கு திமுகவை பழி வாங்கணும், அதுக்கு தாவேகாவுக்கு வாக்களிச்சுட்டாங்க மக்கள். அவ்வளவுதான், சிம்பிள். இதே பழிவாங்கல் இதுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் காலத்திலயும் உங்களுக்கு கொடுத்தாங்க மக்கள். அந்த வரலாறு தான் இப்ப திரும்பி இருக்கு. ஆப்ஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது நீங்க மாறணும். திராவிட கொள்கைகள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அந்த கொள்கைகளை உருவாக்கியவர்களே எங்க தலைவர்கள் தான். ஆனா திமுக என்கிற ஒரு கட்சி அது முழுக்க முழுக்க ஆதிக்க சாதிகளால் நிறைந்திருக்கிறது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் ஒதுக்கி வைங்க, எது தேவையோ அதை செய்யுங்க. தலித்துகள் வென்றா அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, ஒன்றிய செயலாளர் பதவி கொடுங்க. உங்க கட்சிகள்ல முதல்ல சமூக நீதியை கடைபிடிங்க. இதெல்லாம் கொடுத்தாதான் உங்க கட்சி உயிர் பெறும். இல்லைன்னா அடுத்தடுத்த தேர்தல்ல அதிமுகவுக்கு நடந்த கதிதான் உங்களுக்கு நடக்கும். அதுதான் நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லணும்னு நினைக்கிறேன். திமுக சுத்தமா விழுந்து போகணுங்கிறதெல்லாம் நம்முடைய எண்ணம் கிடையாது. திமுக சுத்தமா விழுந்து போகணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் கிடையாது. எங்க பங்கை எங்களுக்கு கொடுங்க. எங்களை தொடர்ச்சியா நீங்க ஏமாத்துறீங்க, அதை நாங்க ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு சொல்லணும், கடந்த ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி பேசும்பொழுது அவருக்கு பின்னாடி 2வது வரிசையில இருக்கிற KKSSR கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல பேசுறார். அவை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை கடைபிடிக்க தெரியாதா? கட்சியினுடைய மூத்தவராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர்களாம் இவரெல்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற துணியில தான் அவர் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. திரு விஜய் சட்டமன்றத்துல பேசும்பொழுது அவருடைய எம்எல்ஏக்கள் இப்படி உட்காருவாங்களா? இனிமேலாவது ஜாதிய திமிரோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை சிறுமையா நினைக்கக்கூடிய உங்க கட்சி பொறுப்பாளர்கள் கடை எடுத்து வெளியில அனுப்புங்க சார். உங்க கட்சிக்கு அறிவார்ந்த இளைஞர்கள் மூலமாக புத்துயிர் கொடுங்க. அதன் பிறகு திமுகவுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல கம்பு சுத்துற போராளிகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணாவே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். வன்மத்தை கொட்டி தீக்குறாங்க. அண்மையில கூட ஒரு செய்தியாளரை, பெண் செய்தியாளரை அநாகரிகமான தொனியில திமுக போர்வையில இருக்கக்கூடியவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க. எதை தின்றா பித்த தெரியும்னு நீங்க யோசிக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. கூட இருக்கிற ஜிங்சாங் போடுறவங்களை எந்த கட்சியா இருந்தாலும் நிப்பாட்டிக்கணும். நேர்மையா விமர்சனம் செய்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களாக கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நன்றி.